ஹாய் சொல்லு. வீடியோ வரும். போதும் எவ்வளவு ஊத்துற. ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி காலையில எடுத்தது ஃபுல்லாவே சண்டக்கர் சிஸ்டர்ஸ்ல பாத்துருப்பீங்க. அதாவது நேத்தையே பாத்திருப்பீங்க. நேற்று ஈவினிங் 5 மணிக்கே பார்த்துருப்பீங்க. இப்போ மறுபடியும் நம்ம 11 மணிக்கு விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்போ காலையில் ஸ்டார்ட் பண்ணதுல எங்கேன்னு சொல்லி கேட்காதீங்க. அதான் அங்கே போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள. வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீ. எங்க அம்மா சாரி கட்டிட்டாங்க. எனக்கு திரும்ப எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்னோட சாரி. இது வந்து ரக்ஸு நிரு ஆஃப் சாரி வச்சிருக்காங்க. எனக்கும் அதே மாதிரி வேணும்ன்ட்டு யதார்த்தமா நான் வந்து மீஷோல தேடும் போது இந்த சாரி கிடைச்சிச்சு. இதுல ரக்ஷு பேட்டர்னும் அம்மா பேட்டர்னும் ஒன்னாவே இருக்கும். நிரு பேட்டர்ன் வந்து வேற மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆனா என்ன, எனக்கு இவ்வளோ அழகா ரெடி ஆகிறோம், பூதான் இல்லை. பெரிய டிசப்பாயின்மெண்ட். பூ இல்லை. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நேற்று தைச்சிட்டு அந்த ப்ளவுஸ் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ப்ளவுஸ் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் வேலை பண்ணணும். இந்த ப்ளவுஸ் இருக்க மாதிரி அந்த ப்ளவுஸ் இல்லை. ஸோ அதனால நான் புதுசு, அவங்களாம் ஆல்ரெடி ஒரு டைம் போட்டது. எஸ், இந்த இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு. மேடம் குளிச்சுட்டு வந்துட்டு பீச்சு கூட மதியதை கண்ணாடி கவிதை நைட்டியே போட்டிருக்காங்க. இன்னொரு ஆள் குளிக்க போயிருக்காங்க. ஓகே, ரெடி ஆயிருமா? உங்ககிட்ட எல்லாமே நேற்று நைட் லைவ்ல கேட்கும் போது சொல்லியிருந்தீங்க, அம்மா நீங்க வந்து பொட்டிக்கு வந்து தனியா சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு அதோட லிங்க் எல்லாமே வந்துட்டு கம்யூனிட்டி போஸ்ட்ல, பயோல, எல்லாத்துலயுமே இருக்கும். ஸோ இன்னைக்கு ஆடி 18ங்கனால இன்னைக்கே நம்ம வந்து சேனலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோஸ் வந்து முடிஞ்சா ஈவினிங் போடலாம், இல்லைன்னா மார்னிங் போடலான்னு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. புது புது கலெக்ஷன் எல்லாமே வரும். இப்போ நான் வேர் பண்ணியிருக்கிறதும் நம்ம பொட்டிக் ட்ரெஸ் தான். ரக்ஸு வேர் பண்ணியிருக்கிறதும் நம்ம பொட்டிக் ட்ரெஸ் தான். இந்த பக்கம் நிரு வேர் பண்ணியிருக்கிறதும் நம்ம பொட்டிக் ட்ரெஸ் தான். ஸோ புது புது கலெக்ஷன் வரும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, அந்த சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கோயிலுக்கெல்லாம் நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு. நம்ம இந்த ஊருக்கு வந்து இந்த ஊர் ஆளு அப்படின்னு சொல்லி அறிவல் நகர் ஆளுங்க இவங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தான் நம்ம வீட்டுக்கு வந்து கோயில் வரி வாங்க வந்தாங்க. ஆடி 18 அன்னைக்கு கோயில் வரி வாங்க வந்தாங்க. 3 நாள் திருவிழா நடக்கும். முளைப்பாரி எடுக்கிறது, தீர்த்து எடுக்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க வந்து வீட்டு வரி மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அது போக குரூப் சாரி இந்த மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து குரூப்ல ஆட் பண்ணி விட்டுருவோம். ஸோ அதில் எல்லாமே கலந்துக்குவாங்க. எல்லாருமே வாங்க. 2 வருஷமா நம்ம வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். இது 3ஆவது வருஷம். அடுத்த வருஷம் இன்னும் கோயிலை வந்து பெருசாக்கலாம். இருக்கிற அந்த ஒரு விநாயகர் கோயில் தான் நம்ம அங்கேயே பண்ணிக்கலாம். நம்ம ஏரியாவுக்கு அது மட்டும்தான் நம்ம கோயிலா இருக்கு. மிஸ் பண்ணிடாம வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 6-7 பேர் வந்தாங்க. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். நாங்க என்ன ரொம்ப ஃபீல் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட இப்போ வந்து திருப்பூர் வந்தாலும் சொல்ல முடியாது. ஒரு 7-8 வருஷமா திருவிழாவெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். ஏன் மிஸ் பண்ணிட்டா, தாத்தி படி போது என்ஜாய் பண்ணுவோம். 1 டே மட்டும் பூச்சட்டி எடுக்கும் போதோ இல்லைன்னா வண்டி பேசும் போதோ மட்டும்தான் போவோம். மற்றபடி நாங்க வந்து கோயிலுக்கு மாவிளக்கோ தீர்த்தமோ முளைப்பொறி அதை எதுவுமே எடுக்க மாட்டோம். எனக்கு அது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்ல, நிருவுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ட்ரெடிஷ்னலா கோயிலுக்கு போகணும், அங்க இதெல்லாம் பார்க்கணும் பண்ணணுங்கிறத. ஸோ அது வந்து எங்களுக்கு நடக்குதுங்கும் போது அப்படியே உள்ளுக்குள்ள பயங்கர ஆனந்தமா இருக்கு. சத்தியமா சொல்றேன். ஏன்னா அதெல்லாம் நாங்க மிஸ் பண்ணோம். நடந்துச்சு. நான் பூக்குள்ளேயே இறங்கியிருக்கேன், அது உழுந்து கும்பிட்டு இருக்கேன், அங்க பிரதேசம் பண்ணியிருக்கேன், எல்லாமே நான் செஞ்சிருக்கேன் எங்க ஊர் மாரிய கோயில்ல. பட் அதை போக நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணியாச்சு. இப்ப திரும்ப அது வருதுங்கும் போது ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த 3 நாள் வேற லெவல்ல கொண்டாடலாம். என்னன்னா காலேஜுக்கே லீவ் போட்டுடலாம். ஆமா, மண்டே வந்து காலேஜ் லீவ் தாங்க. சண்டே, சாட்டர்டே, மண்டே 3 நாள் இது. ஸோ மண்டே வந்து நம்ம காலேஜ் லீவ் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அன்னைக்கு சூழ்நிலை பொறுத்து. பட் ஆனால் செம்ம ஹாப்பியா இருக்கும்ப்பா, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. வளர்ந்து பேச விரும்பல, அது அப்படியே இருக்கட்டும். அழுக்கு துணி நிறைய கிடக்கா. வீடு கழுவுன அன்னைக்கு, அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு துணியெல்லாம் துவைச்சேன். அதுக்கப்புறம் வெள்ளி சனி இன்னைக்கு ஞாயிறு ஆயிடுச்சு, 3 நாள் ஆயிடுச்சா. அதனால அது துணி ஊற வச்சிருக்கேன். உள்ள போய் இன்னும் துணி இருக்கு எடுத்துருவோம். இதெல்லாம் சீலை, இதெல்லாம் தனியா அலசணும். கால் இதெல்லாம் என்ன துணி இருக்கு. இப்போ கோயிலுக்கு போய் வந்தோம்ல, இது வந்து அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கட்டியிருந்த சீலை. இதெல்லாம் ஏமா செத்த நேரம் தான் கட்டியிருந்தோம், பெருசா நம்ம இது பண்ணோம்ல.
ஆனால் புதுசுலாம் தண்ணியில் போட்டு தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. புதுசிலேயே அதிகமாக சேர்த்தி வைக்கக்கூடாது. ஒன்ஸ் ஒரு டைம் தண்ணியிலையாவது போட்டு வச்சிடணும்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாத்தையுமே லைட்டாக கம்ஃபர்டர் லிக்விட் ஊற்றி அலசி காய போட்டு எடுத்து வச்சிடலாம். மழை இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. எப்படி நடக்குன்னு தெரில. இந்த கறி எடுக்க போகல, அதுவும் போகணும். திருப்பூர் போகணும். திருப்பூரும் போகணும். அது பார்க்கல ஒன்று ஒன்றா எவ்வளோ தூரம் பண்ணுறோம். இந்த vlog ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, வெளில சுற்றுறது, வீட்டுக்கு வந்து அதில் என்ன பண்ணணும் என்ன வாங்கணும் அதாக தான் இருக்கும். இந்த லேக்ல அதான் நடக்க போகுது. எஸ், இதுக்கு வந்து ஆளா வந்து ஒயிட் கலர் ஷால் துவச்சி போட்டு நாளைக்கு நான் போட்டு போயிடுவேன். ஷால் அந்த போய் எடுத்துக்கோ, அந்த உள்ள இருக்க ட்ரெஸ் எடுத்துக்கப்போ. இப்போ என்ன கையில் துவைக்க வேண்டிய துணி, ஆஃப் சாரி இது எல்லாமே துவச்சி கொண்டாந்து காய போட்டாச்சு. ஏக்கா கீழே போகலாம், எனக்கு தூக்கமாக வருது. மம்மி எங்க மம்மி கிளம்பிட்டோம். இப்போ கொஞ்சமாக மட்டன் எடுத்துகிட்டு வரேன். வேறு நான் இந்த பக்கம் வரேன். எங்கள் அம்மா நான் சுற்றி காமிச்சிட்டேன். கொஞ்சமாக போய் மட்டன் எடுத்துகிட்டு வந்து குழம்பு வச்சுக்கலாம். குழம்பு வச்சுட்டு சோறு வச்சுக்கலாம். அரிசி ஊறிட்டு அப்புறமா திருப்பூர் போயிட்டு பேண்ட் வாங்கிக்கலாம். எனக்கு காசுலாம் கம்மியாக இருக்குது. என்ன பண்ணுறது? எனக்கு சொக்கு தூக்கம். தேவைக்கு வாங்கிட்டு தான் ஆகணும். எனக்கு தூக்கம் சொக்கு. மம்மி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாத்துக்கும் காமிச்சிருக்கா சேனல். லோகோ தெரியல பாரு. கவிஸ் பொட்டிக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுடலாம். எஸ், சரி வாங்க போயிட்டு வரலாம். ஆமாம், இதை விட ஹீல்ஸே போட்டு சுற்றிட்டேன். என்ன இல்லை வெயிட்டாக இருக்கு. நீ தான் ஆமாம் வெயிட்டாக இருக்குது. ஆனால் என் காலுக்கு நல்லா இருக்கான்னு தெரியும். நல்லா தான் இருக்கு. நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கவிக்கு இந்த செருப்பு நல்லா இருக்கா இல்லையான்னு. அட ஒரு இடத்துல நின்று காட்டுறியா? நல்லா தான் இருக்கு. எனக்கு தூக்கம் சொக்குது, நான் தூங்க போகிறேன். நீங்கள் சமைச்சு முடிச்சுட்டு எழுப்பேன். நீங்கள்லாம் வந்து அவ்வளோ இது. எஸ் மேம், எனக்கு தூக்கமாக வருது. வருஷம் எனக்கு வராது. சமைச்சு முடிச்சுட்டு எழுப்புங்க, நான் சாப்பிட்றேன். ஆளுக்கு ஒரு வேலை செய்யணும். எல்லாரும் டயர்டில் தான் இருக்கும். போய் வெளியில் போட்டுட்டு உங்கள் தண்ணி கூட்டிட்டு வேலை செஞ்சால் தூக்கம் வராது. வேலை செய்யணும்னா தூக்கம் வரத்தான் செய்யும். சொம்பெடுத்தா எடுத்துட மாட்டேன், போய் எடுத்துக்கோ. சரி நான் போகிறேன். டாட்டா. போடவாடா. ஆ முட்டை போடுறியா? எப்படி போடுவ? முட்டை அது போட்டாங்க. கொஞ்சமாக போட்டாங்க. முட்டைலாம் வேண்டாம், போதும் கொழுப்பு. ஏன் போனவர் நல்லா சாப்பிடுங்களா? என்ன நிலைமையாச்சு? உன் பிள்ளைக்கு புள்ளன்னு சொல்லாத. கறி பிரியாணிவே நம்ம இது பண்ணிக்கிட்டோம். ஆமாம், கஸ்டமர் வந்துட்டாங்க. கஸ்டமர் பார்த்துட்டு நம்ம வந்து அடுப்பில் எப்படி கரெக்டாக வருது உங்களுக்கு சொல்லலாம். சுக்கு மை அஞ்சுவன் பூவைவன் மை பட்டுக்குட்டி மை செல்லக்குட்டி மை 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 எவர்திங் அஞ்சுவன் பூவே அழகூரில் பூத்தவளே
ஓடிட்டோம் ஓடிட்டோம். சாரிடா, அவன் மேலே உள்ள என் காலில் தான் விழுந்துச்சு. அவனை இப்போலாம் ரொம்ப கொஞ்சிறாங்க. கொஞ்சம் அவனால் தாங்க முடியல. போங்கடிங்கிற மாதிரி அவனே ஆயிட்டான். இப்படி கொஞ்சம் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மைண்ட்லாம் வருது. அவனே வந்துட்டான். சோறு அப்படியே விட்டு வந்துடுச்சு. சரி சரிம்மா. விசில் வந்துச்சுன்னா பாப்பா குழம்பும் கறி வேணுமா? நெக்ஸ்ட் டைம் எடுத்து வரணும். சரியா? சரிம்மா. தண்ணி குழம்பாக்க வச்சு குழம்பு எடுத்துட்டு கறி வரணும். சரிம்மா. என்ன பண்ணிச்சு சரி வா நம்ம போகலாம். சோறு சூடாக வச்சாச்சு. இந்த பக்கம் மட்டன் குழம்பு வச்சாச்சு. பட்டு கத்திட்டு இருக்கானா? பட்டு மட்டன் சாப்பிட மாட்டான். பட்டுக்கு வந்து மட்டன் பிடிக்காது, ஒன்லி சிக்கன் ஐட்டம்ஸ். ஃபிஷ்ஷு கூட சாப்பிடுவான், மட்டன் தொட்டு கூட பார்க்க மாட்டான். ஆமாம், இன்னைக்கு தான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல். உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் கமெண்ட் பண்ணுங்க. எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க? சாப்பிடாத மட்டனுக்கு ஆர்வமாக வருது பாருமா. அப்படியே படுத்துருவாரு. அவ்வளோதான், அப்படிதான் குட்டி தான். எடுங்க, எந்திரிங்க போகலாம். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, தெரில ஏதோ பண்ணுது. நானா சொல்லுவேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறிய? சொல்ல மாட்டேன், எந்திரி. மொத்தம் எத்தனை பேண்ட்டுன்னு சொல்லுங்க. என்னோட கலர் கிரே கலர் பேண்ட் ஷாலு. சரி, ரெட் கலர் பேண்ட். பேண்ட் ஷாலு சால் தான் இருக்குல்ல. சரி பேண்ட். அப்புறம் அந்த மெகந்தி கலர் ஷாலு. அதுக்கு பேண்ட் வேண்டாமா? பேண்ட் நல்லா இருக்குல்ல. இப்போ இந்த பேண்ட் போடுவோம். சரி வாங்க. சில்வர் கலர்ல ரெண்டு, கிரே ஒன்று, 4 பேண்ட் 3 ஷாலு. ரெட் கலர்ல எந்த ஷால் இருக்கு? பொட்டிக்ல இருந்து எடுத்தோம்ல அது. டக்குன்னு இது அது ரொம்ப நாள் சில்வாங்க. அங்க பின்னாடி அதெல்லாம் பண்ணிட்டியா? தெரியல, நான் பண்ணல. பண்ணிட்டோம். ஐயோ ஒரு மாதிரி டயர்டாக இருக்குதுமா. நாங்கள் சொல்லும் போது மட்டும் ஏற்றுக்க மாட்டீங்க, இப்போ மட்டும் ஏற்றுக்கிறீங்க. போகலாம் போகலாம் போகலாம். சார் போதுங்க சார். ஏனுங்க சார் போதும். அது வாயை பாரு. சும்மா கேட்டம்மா. எஸ், ஒரு பேண்ட்டுக்காக அவங்க இருந்து இவ்வளவு தூரம் பாரு. நான் பாட்டுக்கு மாதிரியே இருக்குது. நெண்டல் நீங்காத தென்றல் நீதானா. அம்மா கேட்கலாம் பலமா இருக்கு. ஆமா ஆமா, என்ன கட்டிக்க உனக்கு சம்பந்தமா? என்ன சொன்னீங்க? இல்ல அப்படிதான் உனக்கு எடிட்லாம் வருது. யாரையும் கட்டிக்கல, எனக்கு உங்களுக்கு இழுத்து சாதி இருக்காம போய் வேலைக்கு பார்ப்பீங்க. இது என் அண்ணன் பார்க்கணுமா? எடிட் பண்ணி அப்ப மட்டும் கேட்டு ரக்ஷுக்கு எடிட் பண்ணும்போது அம்மாக்கு எடிட் பண்ணி தர மாட்டே தங்கோன்னு இப்ப எடிட் பண்ணி எடிட் பண்ண வார்த்தை பேசுற. வார்த்தை எல்லாம் பேசுறது தேவையில்லாம உங்களுக்கு அது. ஏ பட்டு பையா, உனக்கு அதுல ஒண்ணுமே இல்லடா. இந்தா சென்னை வாங்கிட்டு வந்திருக்கிற. பட்டு தாத்தி விட்ட. அவனா போயிட்டான் சாமி, நானா போக சொல்லவே இல்லை. அங்க பார், திரும்பி பார். வாமா, அவனுக்கு தான் மட்டன் குழம்பு பிடிக்காது. நான் என்ன செய்துட்டாங்க? ஈஸா வச்சு பார், சாப்பிட்றானா பாப்பா. சாப்பிட மாட்டேன். நாங்கள் அவ்வளோதான் நைட் டின்னர். சாப்பாடு தோசை ஊற்றலான்னு நினச்சா சாப்பாடே இருக்குது. ஸோ சாப்பாடு மதியம் வச்சு மட்டன் குழம்பு. இதுதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். காத்தாலைக்கு தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். மதியத்துக்கு லெமன் சோறு நாளைக்கு செஞ்சுக்கலாம். லெமன் முன்னாடி போன வாரம் செஞ்சு கொடுத்தா. வேற என்ன வேணாம்? தக்காளி போட்டு சோறு வடைக்கு கொடுத்துட்டுமா? ஏதாவது சிம்பிளாக பண்ணி கொடு. நாளைக்கு எனக்கு லேபு.
இது என்ன அந்த சரி என்ன வேணும் முடிவு பண்ணி சொல்லு. சரி வாங்க இப்போ சாப்பிடலாம். ஆமா வாங்க சாப்பிடலாம்.